வெல்கம் டு அத்தியம்மா குக்கிங் சேனல். நல்ல மழை பெய்யும்போது பயங்கரமாக குளிரும். அந்த சமயத்துலச்சும் நல்லா சூடாக சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும்னு தோணும். அந்த சமயத்தில் நல்ல டேஸ்ட்டான மேகி சூப் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க மேகி சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மேகி சூப் செய்கிறதுக்கு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. சூப்புக்கு பட்டர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். பட்டர் நல்லா உருகட்டும். நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தாள் வெங்காயத்தோட வெங்காயம் இல்லைன்னா பரவாயில்ல, சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சரி. அதை கூட நீங்கள் ஒரு 3 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். நல்லா சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட் அதில் சேர்த்துக்கலாம். கேரட்டை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. கேரட் வதங்கினதுக்கப்புறம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம். பீன்ஸும் கேரட்டும் நல்லா ஒன்று சேர்ந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு மஷ்ரூம் சேர்த்துக்கோங்க. இந்த கப்பில் 2 கப் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் வதக்கி விடுங்க. மஷ்ரூம் நல்லா வதங்க அதிலேருந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிக்கும். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு சமைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த சமயத்தில் 1 கப் அளவுக்கு நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தாள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அதுமாரி தண்ணி பிரிய ஆரம்பிக்கும் காயிலேருந்து. இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் மேகி பவுடர் சேர்க்க போகிறதுனால உப்பு ஆல்ரெடி அதுக்கேற்ற அளவுக்கு மேகிக்கு ஏற்ற அளவுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் இந்த தண்ணிக்கும் இந்த காய்க்கும் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி 5 டம்ளர் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இந்த சூப் தாராளமாக 4 பேர் சாப்பிட்லாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்குது. நல்லா இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு தளன்னு கொதிக்கணும். இப்படி கொதிச்சுட்டு வரும்போது ஒரு பெரிய பீஸ் அளவுக்கு மேகியை உடச்சி வச்சுருக்கேன். அதில் இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கான மசாலாவை கவரில் கொடுத்துருப்பாங்க, அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டும் நல்லா கொதிச்சு வரும். இந்த காய்கறியோட இந்த மேகி நல்லாவே கொதித்து நல்லா வெந்து வரும். 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் கரைச்சது இதில் ஊற்றினாலே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். பார்த்திங்களா, நல்லா சூப்போட கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் இல்லைனா பரவாயில்ல, ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் கூட இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சைடில் ஒரு கப்பில் 1 ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணியிருக்கேன். அதை இந்த மிளகாத்தூளில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம சூப்பரான சில்லி ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்திங்கன்னா எண்ணெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு வரும். இதில் சேர்த்துருக்க மிளகாத்தூள் இல்லாமல் அந்த ஆயிலை மட்டும் தனியாக எடுத்து இந்த சூப்பில் நல்லா அழகாக இப்படி கார்னிஷ் பண்ணி விட்டிங்கன்னா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒவ்வொரு வாயும் எடுக்கும் போது இந்த காரமும் அந்த சூப்போட ஃப்ளேவரும் காய்கறியோடு சேர்ந்து சாப்பிடும்போது சாப்பிடவே நல்லா அட்டகாசமாக இருக்கும். மழையில் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, சூப்பராக சூடாக இருக்கிறதுனால. அவ்வளோதான்,
ரொம்பவே சூப்பரான மேகி சூப் தயார்.